அதாவது உயிர் கிடைக்கும் தன்மைன்னு சொல்லுவோம் பயோ அவைலபிலிட்டினா. அதாவது நம்ம உடம்புல ஒரு பொருளை இப்படி கொடுத்தாதான் அதால உறிஞ்சிக்க முடியும். வேற மாதிரி தன்மையில கொடுக்கும்போது அது உடல்ல உறிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிடணும். அதாவது இந்த காய்கறிகள், பச்சை காய்கறிகள், கேரட் ஆகட்டும், தக்காளி ஆகட்டும், நம்ம சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. அது இந்த குடல் பகுதியில தான் அப்சார்ப்ஷன் இருக்குன்னா அதுக்குள்ளேயும் போய் சேர்றதுக்குள்ளயுமே இது அழிஞ்சு போயிடுற தன்மை ஆயிடும். அதே மாதிரிதான் நம்ம உடம்புல உரியக்கூடிய சக்தி சமைச்சு சாப்பிடும் போதுதான் அதிகமா இருக்கும். அதுவும் இல்லாம பிளான்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய காய்கறிகள்ல பாத்தீங்கன்னா அதோட அதுவும் அணுக்களால தானே ஆயிருக்கு. அந்த அணுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது உடைக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல நிறைய கிடையாது. அந்த என்சைம்ஸ், பிரேக்கிங் என்சைம்ஸ் நம்ம உடம்புல நிறைய இல்லை. அதை ஈஸியா உடைச்சு அது உள்ள இருந்து சத்து நம்ம உடம்புக்கு எடுக்கணும்னா அது சமைச்சாதான் நம்ம உடம்பு உரியக்கூடியதுக்கான தன்மை கிடைக்கும். அப்பதான் நம்ம உடம்புல அந்த ஊட்டச்சத்து எல்லாம் எடுத்துக்க முடியும். சோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சமைக்கும் போது பயோ அவைலபிலிட்டி, அதாவது உயிர் கிடைக்கும் தன்மை அந்த சாப்பாடுக்கு கிடைக்கும்.